23-24ஆம் ஆண்டு கல்வியாண்டில் வருகின்ற 10ஆம் தேதி நாளை பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் பல்வேறு கிராமங்களுக்கு அந்த ஆசிரியர்களிடத்திலே நாம் கல்வி பொருட்களை தொடர்ந்து வழங்கி வருகின்றோம். அந்த வகையிலே இன்று நாளை பள்ளிகள் துவங்கப்பட உள்ள நிலையில் கிருஷ்ணாபுரம் கிராமத்திலே நாம் இயங்கி வருகின்ற நம் தெய்வீக இரவு பாடசாலை மாணவர்களுக்கு இன்று நேரடியாக நாம் கல்வி உதவிகளை வழங்குவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, நாளை இந்த கல்வியாண்டிற்கான பள்ளிகள் திறக்கப்பட இருக்கிறது. இதுவரை நாம் எப்படி தொடர்ந்து பள்ளிக்கூடம் சென்று கல்வி கற்றோமோ அதே போல இனி வரும் காலங்களிலேயும் தொடர்ந்து பள்ளி செல்ல வேண்டும். எத்தகைய காரணத்தை கொண்டும் இடைநிறுத்தத்தை நாம் செய்து, அதாவது இடைநிறுத்தம்னா பாதியிலேயே நின்றுடக்கூடாது, ட்ராப் ஆகிட்டு நின்றக்கூடாது, தொடர்ந்து ஸ்கூல் போகணும். அதை தான் நம்ம சொல்கிறோம். இதை தான் நம்ம கிட்டத்தட்ட 39க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இதை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வரோம். கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இதில் தொடர் கல்வி பயன் அடைந்து வருகிறார்கள். அந்த வகையிலே இன்று இந்த கிராமத்திலே மாணவர்களுக்கு கல்வி உதவிகளை வழங்குவதே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து நீங்கள் எல்லோரும் நல்லா படித்து அம்பேத்கரை போல் நல்லா மிகச்சிறந்த ஒரு கல்வியாளர்களாக வரணும். வேறு எதையும் நாங்கள் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கலாம். அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தொடர்ந்து ஸ்கூல் போகணும். ஸ்கூல் போயிட்டு நல்லா படிக்கணும். நல்லா படித்தா நல்லா படிப்பு படிக்கலாம். என்னது, நல்ல டிகிரி படிக்கலாம். நல்ல டிகிரி படித்தா நல்ல வேலைக்கு போகலாம். நல்ல கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக போகலாம். நல்ல போஸ்டிங்க்கு போகலாம். நல்ல போஸ்டிங் போனால் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கலாம். நம்மளை போல் இருக்கிற, அது நம்ம படிச்சுட்டு மேலே வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், நமக்கும் நம்மளை போல் இருக்காங்க இல்லையா ஸ்டூடெண்ட்ஸு, அவங்க எல்லாரையும் நம்ம கைட் பண்ணுற அளவுக்கு நம்ம வளரணும். அதுக்கு ஒன்று எது உதவும்னா நம்ம படிக்கிற படிப்பு மட்டும்தான். சரியா? இன்னைக்கு உங்களை போல தான் இன்னைக்கு நானும் இருந்தேன். நான் யாருன்னு தெரியுமா, நான் என்ன படிச்சுக்கேன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது இல்லையா? சரி, இப்போது நான் இன்னைக்கு ஒரு பேராசிரியராக இருக்கேன் அப்படின்னா அதுக்கு திடீர்னுலாம் ஒன்றும் ஆகிடலை. உங்களை போல் நீங்கள் எப்படி சின்ன பிள்ளையில எப்படி இருக்கீங்களோ அதே இடத்துலேருந்து வந்தவன் தான் நானும் எங்களை போல் நிறைய ஆசிரியர்கள். இப்போது என்ன பண்ணோம், தொடர்ந்து படித்தாதான் அதை நம்ம அதிகாரத்தை நோக்கி நகர முடியும். என்ன சார் அதிகாரம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி ஸ்கூல் போகிறோம், நாளைக்கு காலேஜ் போவோம், காலேஜ் முடிச்சுட்டு ஒரு டிகிரியை முடிப்போம், டிகிரியை முடிச்சுட்டு நல்ல ஒரு பட்டத்தை வாங்குவோம், பட்டத்தை முடிச்சோன்னதே சின்னதாக ஒரு விஏஓவோ, ஒரு தாசில்தாராவோ, ஒரு கலெக்டராகவோ, ஒரு ஐஏஎஸ்ஸாவோ, ஐபிஎஸ்ஸாவோ, ஒரு வாத்தியாராவோ, ஒரு பேராசிரியர், எதுவோ வேணாலும் ஆகலாம். இப்போ இதன் மூலயமா பயனடைகிறது மூலம் என்னது, நம்மளை சார்னு கூப்பிட்றதுக்கு இந்த ஒரு வார்த்தையே மிகப்பெரிய அதிகாரம் தான். அந்த அதிகாரத்தை நோக்கி தான் நம்ம நகர்றோம். இப்போ நம்மளோட இன்ஸ்பிரேஷன் யார் அப்படின்னு, யாரு? அம்பேத்கர் மட்டும்தான். யாரு? சரி, அம்பேத்கர் என்ன பண்ணாரு நமக்காக? இன்னைக்கு எல்லாத்தையும் அவர் உருவாக்கி விட்டு போயிருக்காரு. நம்ம பணம் கட்டி தான் படிக்கணுன்ற ஒரு நிலையே அவர் உருவாக்கி விட்டு போகிறார். நமக்கு படிக்கணுன்ற ஒரு எண்ணம் இருந்தால் மட்டும் போதும். அந்த எண்ணத்தை வச்சு நம்ம மேலே வந்துடலாம். நம்ம என்ன பண்ணக்கூடாது, நமக்கு எல்லா வழிவகையும் நம்ம தாத்தா அம்பேத்கர்னாவது உருவாக்கி விட்டுட்டு போயிருக்காரு. நம்ம பணம் கட்டி படிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நமக்கு இருக்கிற ஒன்றே என்னது, படிக்கணுன்ற எண்ணம். அதை பாதிலே நிப்பாட்டாமல் நம்ம வேலைக்கு போகணும், சின்ன வயசுலேயே காசுக்கு போனால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன், அப்பா அம்மாவை நான் ஹெல்ப் பண்ண போகிறேன், அவள் ரொம்ப வீட்டில் கஷ்டமாக இருக்குன்னு அப்படி நம்ம நின்றுட்டோன்னா நாளைக்கு நம்ம பிள்ளைகளும் என்ன பண்ணுவாங்க, நம்ம அப்பா அம்மா மாரி என்னது களை எடுக்க போகணும், சித்தாள் வேலைக்கு போவோம், கொத்தனார் வேலைக்கு போவாங்க. இதையே நம்மளும் செய்யணும். வேறு சிரிக்கிறதுலாம் ஒன்றும் இல்லை, உண்மையாலுமே தான் சொல்கிறேன். நம்ம அப்பா எப்படி கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வைக்கிறாங்களோ நம்ம நல்லா படிச்சுக்கிட்டா தான் என்ன பண்ண முடியும், நாளைக்கு நீ நல்லா உன்னோட பிள்ளைகள் என்னது, உன்னோட சந்ததிகள் என்ன வரும், அறிவார்ந்த கல்வியாளர்களாக ரொம்ப பெரிய படித்து நல்ல வசதி வாய்ப்போடு வாழ்வாங்க. அப்படி நம்ம தவறு விட்டுட்டோம்னா என்ன பண்ணுவான், நம்ம அப்பா பண்ண வேலையை அம்மா அப்பா செஞ்ச வேலையை தான் நம்ம செய்யணும். வேறு வழி கிடையாது. உண்மையா பொய்யா? நான் சொல்கிறது தப்பா பொய்யா? உண்மை தானே? இப்போ நம்ம நல்லா படிச்சுக்கிட்டா ஒரு அதிகாரத்துக்கு போகலாம், நல்லா படிக்கலாம், ஒரு வேலைக்கு போகலாம். படிக்காமல் பாதியிலே விட்டுட்டோம்னா என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாது. நம்ம அப்பா அம்மா என்ன வேலை செஞ்சாங்களோ அந்த வேலையை தான் நம்ம செய்யணும். நீ செய்கிறதோடு இல்லை, நாளைக்கு உனக்கும் ஒரு என்னது, உனக்கும் நாளைக்கு ஃப்யூச்சரில் கல்யாணம் ஆகும், உனக்கும் ஒரு குழந்தை, சிரிக்கிறதுலாம் இல்லை, உனக்கும் ஒரு கரியர் இருக்கும். அப்போ என்னது, அவன் என்ன பண்ணுவான், நீ செஞ்ச வேலையை தான் திரும்ப செய்வான். அவனும் படிக்கலனா அப்போ என்ன பண்ணது, நீ நல்லா படித்தா மட்டும்தான் உன் சந்ததி, அதாவது உன்னோட சமூகமே முன்னேறும். நீ மேலே வரலாம், உனக்கு பின்னால் உன்னால் வரக்கூடிய சந்ததி முன்னால் வரும், அப்புறம் அவன் சந்ததி மேலே போகும். ஆனால் நம்ம என்னது, நீ அலட்சியப்பட்டு பாதியிலே படிப்பை நிறுத்திட்டேன்னா என்னது, எந்த முன்னேற்றமும் அடைய முடியாது. அதான் சொல்லுவாங்க இல்லையா,
படிச்சா மட்டும்தான் இங்க எதையுமே சாதிக்க முடியும். இல்லைன்னா எதையுமே சாதிக்க முடியாது. கோடி கோடியா சொத்து வச்சிருக்கலாம், 10 ஏக்கர் 20 ஏக்கர் நிலம் வச்சிருக்கலாம். அது என்னது, ஒரு ரூபாய்க்கு பிரயோஜனமே கிடையாது. நாளைக்கு ஒரு உடம்பு சரியில்லாம போகலாம், அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், தங்கச்சியை கல்யாணம் பண்ணி என்ன வேணாலும் வரலாம். அப்போ என்னது, அது நம்ம கூடயே வராது. ஆனால் நம்ம படிக்கிற படிப்பு மட்டும் தானே வரும், நம்ம கூடயே வரும். நாளைக்கு எங்கே இந்த ஊரில் இல்லை, வேற எந்த ஊரில் போய் நம்ம வாழணும்னா கூட நம்ம படிக்கிற படிப்பை வச்சு நம்ம படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் அப்படி கிடையாது, மற்ற எதுவுமே கிடையாது. அப்போ என்னது, அது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அப்பா அம்மாவே பள்ளிக்கூடம் போக வேணாம்னு சொன்னால் கூட நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். நம்ம பள்ளிக்கூடம் போகணும் அப்படின்ற எண்ணத்தை நம்ம உள்ளார தெளிவாக வச்சுக்கணும். படித்தாதான் சாதிக்க முடியும். நம்மளால் போய் மணிக்கணக்கில் வெயிலில் நின்று வேலை செய்ய முடியாது, அது நிரந்தரமும் கிடையாது. எத்தனை நாளைக்கு நீ வேலை செஞ்சிருவ? உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் தான் வேலை செய்ய முடியும். உண்மையா பொய்யா? உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் தான் வேலை செய்ய முடியும். உடம்புல தெம்பு இல்லைன்னா வேலை செய்ய முடியாது. நம்ம அப்பா அம்மாவும் அப்படிதான். அப்போ நம்ம என்னது, நம்ம படிச்சுட்டு ஒரு அதிகாரத்துக்கு ஒரு ஆபீசரா போய் ஒரு சேர்ல உட்காந்தா என்னது, உன்னை சார்னு கூப்பிடுவான், உன்னை மேடம்னு கூப்பிடுவான். உண்மையா பொய்யா? சரியா? ஆனா காசு வச்சிருக்கவங்களை யாரையும் மதிக்க மாட்டாங்க, முன்னால விட்டுட்டு பின்னால பேசுவாங்க. ஆனா நம்ம கிட்ட என்னது, காசு வச்சிருக்கவனே அந்த நிலைமைனா நம்ம கிட்ட என்னது, எதுவுமே கிடையாது. இருக்க இடம் கிடையாது, நிலம் கிடையாது, நமக்கு அப்பா அம்மா படிச்சவங்க கிடையாது, நம்ம அப்பா அம்மா ஏதாவது வேலையில கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா நமக்குள்ள எந்த முகாந்திரமும் கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஒண்ணு எது அப்படின்னா, நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த படிப்பு மட்டும்தான். இப்ப நம்ம கிட்ட இருக்க ஒரே ஒரு வெப்பன் என்னது, ஆயுதம், படிப்பு மட்டும்தான். எதுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, எங்க அப்பா வந்து என்ன பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியும். எங்க அப்பா தெருவா வந்து என்ன மீன் வித்தாரு. உங்களுக்கு எல்லாம் தெரியாது, மீன் வித்தாரு. ஆனா நான் நல்லா படிக்கலன்னா என்ன